வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. இந்த வீடியோவில் வந்துட்டு பிஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நியூ சிலபஸ் பேஸ்டில் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய கேள்விகள் வந்துட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. அந்த டவுட் எல்லாம் நீங்கள் கேட்டதே அதிக டவுட் என்னெல்லாம் இருந்துச்சோ அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் ஆன்சர்ஸ் இருக்குது. புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது போக வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஃபீஸை பொறுத்தளவுக்கு ஒன் டைம் பேமெண்ட். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு தாட்டி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேட்ச் வந்துட்டு எக்ஸாம் வரைக்கும் இருப்பீங்க. உங்கள் அட்மிஷன் டேட்லேருந்து எக்ஸாம் வரைக்கும் இருப்பீங்க. இது ஃபுல்லாகவே வந்துட்டு புதிய சிலபஸ் ரிலேட்டடான 1 மார்க்ஸ் தான் வந்துட்டு இதை நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, தென் டெஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு 6 மணிக்கு சென்ட் பண்ணுவோம். டைம் டேபிள் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போ எந்த டெஸ்ட்டு எந்த யூனிட்டு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போ டெஸ்ட் நடந்துச்சு அப்படின்னாலும் ஈவினிங் 6 PM வந்துட்டு நாங்கள் கொஸ்டின் சென்ட் பண்ணிடுவோம். ஆன்சர் கீ வந்து 9 மணிக்கு அனுப்பிச்சிடுவோம். ஓகேங்களா? இதில் வந்து டிஃபிகல்ட்டாக ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த சொல்யூஷனோடு இருக்கும். மற்றதுக்கெல்லாம் டைரெக்டாக ஆன்சர்ஸ் மட்டும் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பிடிஎஃப் வந்துட்டு கரெக்டாக அந்த டைமில் மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. நிறைய பேர் வந்துட்டு நான் ஒர்க் போயிட்டுருக்கோம், நாங்கள் இப்போ தான் வந்துட்டு ஸ்லோவாக ஈஸியான டாப்பிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம், உங்களோட டைம் டேபிள் படி இருக்கிறத வந்துட்டு நாங்கள் 2வது யூனிட் 3வது யூனிட்டாக படிக்கலான்ட்டு இருக்கோம், இல்லை லாஸ்ட்டாக படிக்கலான்ட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் இதில் டெஸ்ட் பேட்சில் அட்மிஷன் நாங்கள் இப்போ போட்டுக்கிட்டா இது வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எந்த மாதிரின்னு சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அட்மிஷன் போடுறதுக்குன்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான பதில் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பிடிஎஃப் வந்து எப்போவுமே உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு நம்ம டைம் டேபிளில் ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அதை வந்து அந்தந்த அன்னைக்கு நீங்கள் வந்து கரெக்டாக எழுத முடியும். ஒருவேளை வந்து வேறு அகாடமியில் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா வேறு யூனிட் போயிட்டுருக்காங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் இப்போ எழுத முடியாது. உங்களுக்கு அந்த யூனிட் எப்போ வருதோ அப்போ நீங்கள் வந்து இதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டினை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, எப்போ வேணாலும் உங்கள் ஃப்ரீ டைம் எழுதிக்கலாம். செல்ஃப் எவாலுவேஷன் தான். ஆன்சர் கீழே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, சாம்பிள் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை வந்து இந்த வீடியோவோட எண்டில் என்க்ளோஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 20 கொஸ்டின் ஃபஸ்ட் 20 கொஸ்டின் உங்களுக்கு சாம்பிளாக காட்டுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் ஈஸியானது டிஃபிகல்ட்டானது எல்லா பார்ட்டுமே கலந்துருக்கும். ஓகே, அடுத்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் டெஸ்ட்டு. டெஸ்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த பிடிஎஃப் உங்கள்கிட்டயே தான் இருக்கும். நீங்கள் அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் வேணாலும் போட்டுட்டு நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட் தான் நீங்கள் டிஆர்பி எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் மூலமாக கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா டிஆர்பி வந்துட்டு இந்த நைட் தான் வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாம், ஃபைனல் மெயின் எக்ஸாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் மாடல் எக்ஸாமில் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கலாம். ஆன்லைன் மோட்லேயும் டெஸ்ட்டு எழுதி பார்த்துக்கலாம். ஓகே, டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு செப்ரேட்டு. அது போக வந்துட்டு உங்களுக்கு நிறைய 1 மார்க்ஸ் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இது வந்து எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February எண்ட்லேருந்து இந்த அடிஷ்னல் 1 மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டாபிக் ரிலேட்டடாக நியூ சிலபஸ் டாபிக் ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் பிடிஎஃபாக ஷேர் பண்ணுவோம். எல்லாமே 1 மார்க்ஸ். ஜிபேயில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஜிபே நம்பர். ஃபீஸ் என்னது அப்படின்னா 2500 ரூபா. ஓகேங்களா? பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9791216614 சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 6 to 7 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்துடும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வரும். ஓகே, இது என்ன உங்களுக்கு வந்து ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தியரியாக படிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் படிக்க முடியும். 1 மார்க்ஸ் வந்து எப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ணுவாங்களோ அது மோஸ்ட் என்னெல்லாம் பாசிபிள் வேஸில் அந்த 1 மார்க்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரீட் பண்ணணுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அது போக இந்த பேட்சில் முடிஞ்சதுக்கப்புறமா நான் மார்ச் மாதம் அதாவது 1 மார்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா அடிஷ்னலாக 10,000 1 மார்க்ஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா அது வந்து February எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். தென் மார்ச் எண்டு அல்லது ஏப்ரல் வந்து மிடில். ஓகேங்களா? உங்களுக்கு அதிகமாக டாபிக் ரிலேட்டட்ஸாக வந்துட்டு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி சென்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக நீங்கள் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் பே பண்ணுறீங்க. இந்த அடிஷ்னல் 1 மார்க்ஸ் கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ தான். அந்த 10,000 + 1 மார்க்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃப்ரீ தான். கீ பாயிண்ட்ஸ் மாதிரி வந்துட்டு ஏப்ரல் மிட்லேருந்து கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான்.
இந்த கொஸ்டின்ஸ் வந்து 100% உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, சாம்பிள் வந்து இப்போ இந்த வீடியோட எண்டில் இருக்கும். ஜஸ்ட் வந்துட்டு 20 கொஸ்டின் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.